கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதத்தின் அதிசயங்கள் என்ற பகுதியின் மூலமாக இன்று நாம் காணவிருக்கும் ஒரு தலைப்பு வேதபாரகன். வேதபாரகன் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். வேதபாரகன் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தை நன்கு அறிந்து பிறருக்கு உபதேசிக்கக்கூடியவர்களைத்தான் நாம் வேதபாரகன் என்று சொல்கிறோம். உண்மையான வேதபாரகன் என்று சொன்னால் சில தன்மைகள் இருக்க வேண்டும். என்னென்ன தன்மைகள் ஒரு வேதபாரகனுக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே எஸ்ரா என்ற ஒரு வேதபாரகனை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. அப்படி எஸ்ராவின் வாழ்க்கையில் இருந்து உண்மையான ஒரு வேதபாரகனின் தன்மைகள் என்ன என்ன இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது ஒன்று, வேதத்தில் தேறினவனாய் இருக்க வேண்டும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு வேதபாரகன் என்று சொன்னால் வேதத்தில் தேறினவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அரைகுறையாய் அல்ல, அங்கும் இங்குமாய் அல்ல, ஏதோ ஒன்றை தெரிந்து வைத்துக் கொண்டு பேசுவது அல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வேதத்தை பார்ப்பது அல்ல. தேவன் அருளிய வேதத்தை முற்றுமுடிய படித்து தேறினவனாய் இருக்கக்கூடியவனாய் காணப்பட வேண்டும். உண்மையான ஒரு வேதபாரகன் என்று சொன்னால் வேதாகமத்திலே மிகவும் தேறினவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் பாருங்கள், கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருக்கும். உண்மையான வேதபாரகன் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த வேதபாரகனின் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும். அதே வசனத்தில் பாருங்கள், எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தொடர்ந்து பாருங்கள், அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்பதாக வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்தது நிமித்தமாக எஸ்ரா தனக்கு என்ன வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் கேட்டானோ கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்பதாக வேதம் சொல்கிறது. உண்மையான வேதபாரகன் என்று சொன்னால் உலகத்தின் பின்னாக ஓடுகிறவனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிற மக்களைப் போல, அந்நியர்களைப் போல உலகத்தின் பின்னாக தங்களுக்கு வேண்டிய காரியங்களுக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாய் காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஏன் அவசியப்படாது என்று சொன்னால் தேவனுடைய கரம் அவர்கள் மேல் இருக்கும். அப்படி இருப்பதினாலே அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அது அவர்களுக்கு தேவன் கிடைக்கும்படி செய்வார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்கள், வேதபாரகன் என்று சொன்னால் யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பாருங்கள், அவனோடே கூட, எஸ்ராவோடே கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளரிலும் நிதனீமியரிலும் சிலர் அர்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. பாபிலோனுக்கு சிறையாக பிடிக்கப்பட்டு சென்ற மக்கள், அப்படிப்பட்ட மக்களுள் ஒருவன் தான் இந்த எஸ்ரா. பாபிலோனிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக திரும்பி வருகிறார்கள். அப்படி எஸ்ரா திரும்பி வரும் பொழுது யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தான், யாரோடு கூட எருசலேமுக்கு திரும்பி வந்தான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரரிலும் கர்த்தருடைய ஜனங்கள், ஆசாரியரிலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், லேவியரிலும் கர்த்தருடைய பணிவிடைகளை செய்கிறவர்கள், பாடகர்கள், ஆலயத்தின் வாசல் காவலாளர், நிதனீமியர், அதாவது கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடைகளை செய்யக்கூடியவர்கள், இவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக சிறைப்பட்டு போன பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எஸ்ரா அன்று யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தார்? நன்றாக பாருங்கள், கர்த்தருடைய பணியையே நோக்கமாக கொண்டிருப்பவர்களோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றும் கூட வேதபாரகன் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம்
சிந்திக்க வேண்டும். உலக ஜனங்களோடா, அஞ்ஞானிகளோடா, அல்லது அரசியல்வாதிகளோடா, யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் என்பதை நாம் மிகவும் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனெனில் பாருங்கள், இயேசுவானவரின் காலகட்டத்திலே மத்தேயு 26 3 மற்றும் 4 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் கூட வேத பாரகர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த வேத பாரகர்கள் யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தார்கள்? இயேசுவானவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணக்கூடியவர்களோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. அப்படி என்றால் உண்மையான வேத பாரகன் என்று சொன்னால் யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும்? கர்த்தருடைய பணியையே தன் நோக்கமாக கொண்டிருப்பவர்களோடு கூட ஐக்கியப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். அப்படித்தான் எஸ்ரா காணப்பட்டார். 4வது முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள். எஸ்ரா மனப்பக்குவமுடையவனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. எஸ்ரா 7 வசனத்திலே பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்பதாக வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். உண்மையான வேத பாரகன் என்று சொன்னால் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினவனாய் காணப்பட வேண்டும். எதற்காக பக்குவப்படுத்தி இருந்தான் என்பதாக வேதம் சொல்கிறது? முதலாவது, ஆராயும்படியாக, வேதத்தை ஆராயும்படியாக பக்குவப்படுத்தி இருந்தான் என்பதாக வேதம் சொல்கிறது. உண்மையான வேத பாரகன் என்று சொன்னால் வேதத்தை ஆராயும்படி தன் மனதை பக்குவப்படுத்தினவனாய் இருக்க வேண்டும். எப்படி ஆராய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். இயேசுவானவருடைய காலகட்டத்திலும் கூட வேத பாரகர்கள் இருந்தார்கள், வேதத்தை ஆராய்ந்தார்கள். இயேசுவானவர் சொல்கிறார், யோவான் 5 39 40 வசனங்களிலே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்பதாக வேதம் சொல்கிறது. இயேசுவானவர் இப்படி சொல்லி இருக்கிறார். இப்படி என்று சொன்னால் அன்று வேதத்தை ஆராய்ந்தவர்கள் எப்படி ஆராய்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஏனோ தானோ என்று வேதத்தை ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆராய்ந்த அந்த வேத பகுதியிலே அவர்களுக்கு முற்றிலும் விசுவாசம் இல்லாதவர்களாய் ஆராய்ந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அப்படித்தான் இயேசுவானவர் சுட்டி காட்டுகிறார். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேத வசனங்கள் என்னை குறித்துத்தான் சொல்கிறது, ஆனாலும் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, என்னிடத்தில் நீங்கள் உங்கள் மனதை செலுத்தவில்லை என்பதாக வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. உண்மையான வேத பாரகன் என்று சொன்னால் வேதத்தை ஆராய வேண்டும். ஆராய்வது மாத்திரமல்ல, விசுவாசிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறதோ அதை விசுவாசிக்கிறவனாய் அந்த வேத பகுதியை ஆராய்கிறவனாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, எதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்றால், எதை ஆராய்ந்தானோ அதை செய்யும்படியாக மனதை பக்குவப்படுத்தியிருந்தான் என்பதாக பார்க்கிறோம். மத்தேயு 23 வசனத்திலே பாருங்கள், இயேசுவானவர் அன்றைய காலகட்டத்தில் காணப்பட்ட வேத பாரகர்களை குறித்து சொல்கிறார். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள், யார்? வேத பாரகர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். எதை உங்களுக்கு சொல்கிறார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். அவர்கள், வேத பாரகர்கள், செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை செய்யாதிருங்கள். அவர்கள் சொல்வதை செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், வேத பாரகர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்பதாக இயேசுவானவர் சொல்கிறார். உண்மையான வேத பாரகன் என்று சொன்னால் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னோமே, அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னோமே. எதை ஆராய்ந்தானோ, எதை விசுவாசித்தானோ அதை செயல்படுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும், செய்கிறவனாயும் அந்த வேத பாரகன் காணப்பட வேண்டும் என்று இயேசுவானவர் சொல்கிறார். அன்றைய காலகட்டத்தில் இருந்த வேத பாரகர்கள் ஆராய்ந்தார்கள், சொன்னார்கள், ஆனால் அதை செய்யாதவர்களாக காணப்பட்டார்கள். உண்மையான வேத பாரகன் என்று சொன்னால் வேதத்தை ஆராய வேண்டும், எதை ஆராய்ந்தானோ அதன்படி செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், எதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொன்னால், ஆராய்ந்து அதை செய்து
அதையே பிறருக்கு உபதேசிக்க இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. உபதேசிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் உபதேசிப்பதை குறித்து என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 9:16 பாருங்கள், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், உண்மையான வேத பாரகன் என்று சொன்னால் ஆராய வேண்டும், எதை ஆராய்ந்தானோ அதை செய்ய வேண்டும், எதை ஆராய்ந்து செய்கிறானோ அதையே பிரசங்கிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அப்படி பிரசங்கியாமல் போனால், உபதேசிக்காமல் போனால் அந்த வேத பாரகனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. கலாத்தியர் 1:8 சொல்கிறது, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. உண்மையான வேத பாரகன் உபதேசிக்கும்படியாக தன் மனதை பக்குவப்படுத்தினவனாய் இருந்தான் என்று சொன்னால் எப்படி உபதேசிக்க வேண்டும்? வேதத்தை தேவன் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அப்படியே பிரசங்கிக்க, உபதேசிக்க மனதை செலுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். வேறொரு சுவிசேஷத்தை அல்லது வேதத்தில் சொல்லப்படாத வேறொரு காரியத்தை சுயமாய் அவன் சொல்வான் என்று சொன்னால் அந்த வேத பாரகன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தை குறித்து சொல்லாமல் விட்டால் ஐயோ, வேதத்தை குறித்து புரட்டாக பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. கலாத்தியர் 1:10 சொல்கிறது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரசங்கியாமல் இருந்தால் ஐயோ, தவறாக பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவன். மூன்றாவது ஒன்று, மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக அந்த வேத பாரகன் பிரசங்கிக்கிறானா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாரை பிரியப்படுத்தும்படியாக பிரசங்கிக்கிறான்? தேவனையா மனுஷனையா? இன்றும் எத்தனையோ வேத பாரகர்கள் மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான்காவது ஒரு காரியத்தை பாருங்கள், 2 தீமோத்தேயு 4:2 சொல்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்பதாக வேதம் சொல்கிறது. எப்படி பிரசங்கிக்க வேண்டுமாம்? எப்படி உபதேசிக்க வேண்டுமாம்? உண்மையான வேத பாரகன் என்று சொன்னால் ஜாக்கிரதையாய் வேதத்தை பிரசங்கிக்க வேண்டும், எல்லாவித கண்டனத்தோடும் கடிந்து கொள்ளுதலோடும் வேதத்தை உபதேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மனுஷரை பிரியப்படுத்துகிற விதமாய் அல்ல, கடிந்து பிரசங்கிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆதி திருச்சபையிலே பிரசங்கிக்கப்பட்ட விதம் இப்படித்தான். இயேசுவானவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தது இதேதான். மத்தேயு 7:28 பாருங்கள், இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அன்றே வேத பாரகர்கள் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாய் கடிந்து கொள்ளாமல் நயவசனிப்பினாலே பிரசங்கித்தார்கள். ஆனால் இயேசுவானவர் அவர்களை போல் அல்ல, அதிகாரம் உடையவராய் அன்றே பிரசங்கித்தார் என்பதாக வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, உண்மையான வேத பாரகன் என்று சொன்னால் வேதத்தை ஆராயும்படியாகவும் ஆராய்ந்ததை தன் வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டக்கூடியவனாகவும் செய்யக்கூடியவனாகவும் எதை செய்கிறானோ அதையே பிறருக்கு முழு மனதோடு புரட்டில்லாமல் பிரசங்கிக்க கூடியவனாக, கண்டிதம் பண்ணி பிரசங்கிக்க கூடியவனாக, அதிகாரம் உடையவனாய் தேவனை பிரியப்படுத்தும்படியாய் பிரசங்கிக்க கூடும்படியாக இருக்கிறவனே உண்மையான வேத பாரகன். இறுதியாக ஒரு காரியத்தை பாருங்கள், வேத பாரகன் என்று சொன்னால் புதியவைகளையும் எடுத்து கொடுக்கிறவனாய் இருக்கிறான் என்பதாக வேதம் சொல்கிறது. மத்தேயு 13:52 பாருங்கள், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார் என்பதாக வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வேத பாரகன் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய காரியத்தை குறித்து, வேதத்தை குறித்து உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனாக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக காணப்படுகிறான்?
புதியவைகளையும் பழையவைகளையும் ஜனங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியவனாய், பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் என்ன? பாருங்கள், இயேசுவானவர் வரும் காலம் வரைக்கும் வேத பாரகர்கள் பழையவைகளிலிருந்து எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். மோசே கொடுத்த நியாய பிரமாணத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்தார்கள். இயேசுவானவருடைய காலகட்டத்திலே புதிய காரியங்கள், புதிய பொக்கிஷங்களும் கொடுக்கப்பட்டது. எடுத்துக்காட்டுக்கு யோவான் ஸ்நானனை பாருங்கள். யோவான் ஸ்நானன் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மாத்திரமல்ல, புதிய காரியமான இயேசுவானவரை குறித்தும் அங்கே வெளிப்படுத்தி கண்டிதம் பண்ணி சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, புதிய காரியங்களையும் மக்களுக்கு எடுத்து கொடுப்பது. இன்றும் எத்தனையோ வேத பாரகர்கள் பழைய காரியங்களையே போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரைத்த மாவையே அரைப்பது போல் பழைய காரியங்களை மாத்திரமே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான வேத பாரகன் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த வேதத்தை படிக்கும் பொழுது அவர்களுக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும், தரிசனங்கள் கிடைக்கும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த வேதத்தை குறித்த வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் புதிய காரியங்களையும் எடுத்து கொடுக்கக்கூடியவனாய் இந்த வேத பாரகன் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவானவர் எத்தனையோ காரியங்களை வெளிப்படுத்தி காட்டினார். யோவானுக்கு எத்தனையோ காரியங்களை வெளிப்படுத்தி இருந்தார். அதைத்தான் யோவானும் கூட பழைய காரியங்களையும் புதிய காரியங்களையும் ஜனங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இன்றும் பிரியமானவர்களே, வேத பாரகன் என்று சொன்னால் வேதத்தில் உள்ள பழைய காரியங்களை மாத்திரமல்ல, அதன் ஊடாக அதன் நிமித்தமாக கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ, தரிசனங்கள் கொடுக்கிறாரோ, வெளிப்பாடுகள் கொடுக்கிறாரோ, அவைகளையும் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாய் இருக்கக்கூடியவன் தான் உண்மையான வேத பாரகன் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உண்மையான வேத பாரகன் என்று சொன்னால் வேதத்தில் தேறினவனாய் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருக்கும். கர்த்தருடைய பணியையே நோக்கமாக கொண்டவர்களோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பான். வேதத்தை முழுமையாக ஆராயவும் அதன்படி செய்யவும் மற்றவர்களுக்கு உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினவனாக இருப்பான். இறுதியாக புதியவைகளையும் எடுத்து கொடுக்கக்கூடியவனாய் அந்த வேத பாரகன் காணப்படுவான் என்பதாக வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவானவருடைய காலகட்டத்திலும் வேத பாரகர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த வேத பாரகர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதாக இயேசுவானவரே சுட்டி காட்டுகிறார். மத்திய 23ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் 7 காரியங்கள் அந்த வேத பாரகர்கள், அன்றைய காலகட்டத்தில் இருந்த வேத பாரகர்களை குறித்து இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அவர்களை அடையாளம் காட்டும் பொழுதே அவர்களை அழைப்பதே மாயக்காரராகிய வேத பாரகரே என்று இயேசுவானவர் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மாயக்காரர்களாக காணப்பட்டார்கள். என்ன 7 காரியங்கள் இயேசுவானவர் அவர்களை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்கள் அவர்கள் தான். பரலோக ராஜ்யத்துக்கு மக்களை அழைத்து வரக்கூடியவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு நேராக மக்களை வழிநடத்த வேண்டியவர்கள் இந்த வேத பாரகர்கள். ஆனால் இவர்களே பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இவர்களும் பரலோக ராஜ்யத்தில் நுழைவதில்லை, மற்றவர்களையும் நுழைய விடுவது இல்லை. இப்படியாக பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்கள் வேத பாரகர்கள் என்று சொல்கிறார். பக்திமான்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் வேத பாரகர்கள். வெளித்தோற்றத்திற்கு நீண்ட ஜபங்களை பண்ணி வெளியே மக்கள் முன்பாக தங்களை பெரிய பக்திமான்கள் போல் காட்டிக்கொள்ளக்கூடிய மாயக்காரர்களாக அன்று காணப்பட்டார்கள். மார்க்கத்தை மாத்திரம் பற்றி கொள்ளக்கூடியவர்களாக அன்று காணப்பட்டார்கள். கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே மக்களை நடத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை இன்று பற்றி கொண்டு பிரசங்கிக்கக்கூடிய வேத பாரகர்கள் எத்தனையோ பேர் உண்டு. பிரியமானவர்களே, இப்படி மற்றவர்களை கிறிஸ்தவத்திற்கு இழுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்தவத்திற்குள்ளாக அவர்களை இழுத்து நரகத்தில் தள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, சுய லாபத்திற்கு என்று வேதத்தை புரட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பதெல்லாம் அவர்களுடைய சுய லாபத்திற்கு ஏற்ப வேதத்தை புரட்டி மக்களிடத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றும் கூட எத்தனையோ வேத பாரகர்கள் சடங்காச்சாரங்களுக்கு, சம்பிரதாய சாஸ்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பண்டைய காலத்திலிருந்து இப்படித்தான் செய்து வருகிறோம், இப்படித்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான காரியமாகிய அன்பு,
இரக்கம், நீதி, இது போன்ற காரியங்களை மக்களை எண்ண விடாமல் திசை திருப்பி கொண்டு சாஸ்திரங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வெளி தோற்றத்திலே தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக அன்று காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, வெளியே பார்ப்போம் என்று சொன்னால் சுத்தமாக்கப்பட்ட நல்ல பாத்திரம் போலவும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாகவும் காணப்படுகிறார்கள். அவர்களுக்குள் இருப்பதெல்லாம் அநீதியும் அசுத்தமுமாய் காணப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. இறுதியாக மெய்யான நீதிமான்களை அழித்து போடுகிறவர்கள் இவர்கள்தான். தங்களை நீதிமான்கள் என்று காட்டிக்கொண்டு உலக மக்களையெல்லாம் நீதிமான்கள் ஆக்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மெய்யான நீதிமான்களை அழித்து போடுகிறார்கள். அன்றும் அப்படித்தான். இயேசுவானவரின் காலகட்டத்திலே தங்களை நீதிமான்கள் என்று காட்டிக்கொண்டு மக்களை நீதிக்குட்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மெய்யான நீதிமானாகிய இயேசுவை அழிக்க வகை தேடினார்கள். பிரியமானவர்களே, இவையெல்லாம் தான் ஒரு வேத பாரகன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டுக்கள். ஒருவேளை நீங்களும் கூட வேத பாரகனாய் தேவன் உங்களை வைத்திருப்பார் என்று சொன்னால் எந்த தன்மைகள் உங்களிடத்தில் காணப்படுகிறது? எஸ்ராவின் காலத்தில் எஸ்ராவின் வாழ்க்கையிலே காணப்பட்ட தன்மைகள் உங்களிடத்தில் காணப்படுகிறதா? அல்லது இயேசுவானவருடைய காலகட்டத்திலே இயேசுவானவர் சுட்டிக்காட்டிய மாயக்காரராய் விளங்கும் இந்த வேத பாரகரின் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை வேத பாரகர்கள் போதிக்கும் காரியங்களை செவி கொடுத்து கேட்கும் ஜனங்களாய் மக்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வேத பாரகனிடத்தில் நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். எஸ்ராவின் தன்மைகள் கொண்ட வேத பாரகனா அல்லது இயேசுவானவர் கடிந்து கொண்ட வேத பாரகனின் காரியங்கள் அவரிடத்தில் காணப்படுகிறதா என்று சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை எஸ்ராவின் காரியங்கள் உங்களிடத்தில் காணப்படவில்லை, தன்மைகள் காணப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு எஸ்ராவின் தன்மைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை பாதை மாறி யாரையோ நம்பி ஏதோ ஒரு வேத பாரகன் சொல்லும் காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் மெய்யான வேத பாரகன் தானா என்பதை அறிந்து கொள்ள தேவன் இன்று உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வேத பாரகன் என்ற தலைப்பின் மூலமாக தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ்ராவை தேவன் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வேதத்தில் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எஸ்ராவின் வாழ்க்கையின் மூலமாக எங்களோடு நீர் பேசினீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை தேவன் வேத பாரகனாக வைத்திருப்பீர் என்று சொன்னால் எஸ்ராவின் வாழ்க்கையில் காணப்பட்ட அத்தனை நல்ல தன்மைகளும் எங்களிடத்தில் காணப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. வேதத்தில் தேறினவர்களாய் காணப்படவும் உம்முடைய பணியையே நோக்கமாக கொண்டவர்களோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கவும் இருதயத்தை பக்குவப்படுத்தினவர்களாய் காணப்படவும் புதிய காரியங்களை உம்மிடத்தில் கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியான ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடியவர்களாகவும் தேவன் எங்களை மாற்றுவீராக தகப்பனே. நீர் கடிந்து சொன்ன அந்த மாயக்காரராகிய வேத பாரகரின் தன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் அவைகளையெல்லாம் நாங்கள் விட்டு விலகி எஸ்ராவின் வாழ்க்கையில் காணப்பட்ட தன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்துவீராக கர்த்தாவே. மாயக்காரராகிய வேத பாரகரை பின்பற்றுகிறவர்களாய் இன்று நாங்கள் காணப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் தாமே எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. நீதியான காரியங்கள் எவை, நியாயமான காரியங்கள் எவை, உண்மையான வேதபாரகன் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்கள் இருதயத்திலே கிரியை செய்வீராக. உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக கர்த்தாவே. உடனிருந்து வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு என்ற மெய்யான நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.